தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வம் குலதெய்வம். நம் குலத்தினை காக்கும் தெய்வம் குலதெய்வம். குல தெய்வமே நமக்கு எளிதில் அருளினை தரும். மேலும் மற்ற தெய்வ வழிபாடுகளின் பலன்களையும் பெற்றுத்தரும். குலதெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகவே காணப்படும். சிறு தெய்வம் என்று அலட்சியப்படுத்தக்கூடாது. அதன் சக்தியை அளவிட முடியாது. யமன் கூட ஒருவரின் குல தெய்வத்தின் அனுமதி பெற்றுதான் உயிரை எடுக்க முடியும். குல தெய்வம் என்பது நமது முன்னோர்களால் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள். முதலில் குல தெய்வம் என்பவர் யார்? அவர் ஆகாயத்திலிருந்து வரவில்லை. அவர் உங்கள் குலம் காக்க உயிர் தியாகம் செய்த உங்கள் குடும்பத்தின் முன்னோர் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அல்லது உங்கள் குலம் தழைக்க அல்லது ஊரை காக்க தன் உயிர் கொடுத்து காப்பாற்றியவராவார். என்ன இருந்தாலும் இறந்தவர் ஆவியானது ஊருக்குள் வரக்கூடாது என்ற கோட்பாட்டின்படி எல்லையில் தங்கி உங்கள் ஊரை அல்லது உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருப்பவர். உங்கள் குழந்தை அல்லது பேரன் பேத்திகளுக்கு முதல் மொட்டை காதுகுத்து உங்கள் குல தெய்வத்தின் ஆலயத்தில்தான் நடக்க வேண்டும். நீங்கள் வீடு கட்டியவுடன் அல்லது வாங்கியவுடன் நீங்கள் செல்ல வேண்டிய இடம் உங்கள் குலதெய்வ கோவில். புதிய தொழில் தொடங்க இருக்கிறீர்களா? அனுமதியை உங்கள் குல தெய்வத்திடம் பெறுங்கள். பெண் பிள்ளை பூ பெய்து விட்டாளா? நல்ல வாழ்வு அமைய வேண்டும் என உங்கள் சாமியிடம் வேண்டுங்கள். நம்பிக்கைதான் வாழ்க்கை. எனவே நம்பிக்கையோடு செய்யப்படும் எந்த செயலும் எந்த வகையிலும் நமக்கு நன்மையே தரும். உங்கள் குலம் தழைக்க செய்யும் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து கொண்டே இருங்கள். இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உங்கள் குலதெய்வ தொடர்பை உறுதிப்படுத்திக் கொண்டே இருங்கள். எல்லா நலமும் வளமும் அருளிக்கொண்டே இருப்பார் அந்த கண்கண்ட தெய்வம். இஷ்ட தெய்வமாக எந்த கடவுளை வேண்டுமானாலும் வழிபடுங்கள். சதா சர்வ காலமும் அந்த இஷ்ட தெய்வம் குடிகொண்டிருக்கும் ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். வழிபடுங்கள். நேர்த்திக்கடன் செலுத்துங்கள். அதே சமயம் முக்கியமாக ஒரு வழிபாட்டை, ஒரு தெய்வத்தை மறக்கவே மறக்காதீர்கள். அதுதான் குலதெய்வம். குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு என்பது மிக மிக முக்கியம். எந்த பரிகாரங்கள் தெய்வத்திற்காக இருந்தாலும் முதலில் குல தெய்வத்திடம் அனுமதி பெற வேண்டும். உங்கள் வழிபாட்டு முறை எப்படியோ அதன் வழிமுறையில் பூஜை செய்த பின் பரிகாரங்களை தொடருங்கள். வெகு சீக்கிரமே நல்ல பலன் கிடைக்கும் என்பது உறுதி. ஒருவர் தன் குல தெய்வத்தை 13 தலைமுறைக்கு மேல் தொடர முடியாது என்பதை அறிவீர்களா? எவர் ஒருவருக்கு ஆண் வாரிசு இல்லாமல் பெண் குழந்தை மட்டும் இருக்கிறதோ அவரோடு அந்த குலதெய்வமும் குலதெய்வ வழிபாடும் முடிந்துவிடுகிறது. அல்லது வாரிசே இல்லாமல் போனாலும் குலதெய்வ வழிபாடு முடிவுக்கு வந்துவிடும். குல தெய்வத்தை மறந்தே போனாலும் அல்லது தெரிந்தே வணங்காமல் போனாலும் வாரிசே இல்லாமல் போகும். இல்லை, என் தந்தைதான் மறந்துவிட்டார், நான் தேடிப்பிடித்து வணங்கி வருகிறேன் என்பவர்களுக்கு முன்னோர் செய்த குற்றம் வாரிசுகளை வந்து சேரும் என்பது விதி. எனவே குல தெய்வத்தை மறக்காமல் வணங்குவதே புத்திர பாக்கியத்தை உறுதி செய்யும் என்பதை உணர்ந்து குல தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.